இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளினுடைய எண்ணிக்கை 33,095 அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு அதனால் சிறைச்சாலைகளில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. அதன்படி வெலிக்கடை சிறைச்சாலையில் 3557 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் 750 கைதிகளே வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்க முடியும் என சிறைச்சாலைகள் தகவல் தெரிவிக்கின்றன. 625 கைதிகளை அடைக்கக்கூடிய கொழும்பு மெகஷின் சிறையில் தற்போது 2985 கைதிகள் இருக்கின்றனர். கொழும்பு ரிமாண்ட் சிறைச்சாலையில் 2426 கைதிகள் உள்ளனர். ஆனால் அந்த சிறையில் தடுத்து வைக்கக்கூடிய கைதிகளுடைய எண்ணிக்கை 385 என்று தெரிய வருகின்றது. வெலிக்கடி மகளிர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கக்கூடிய பெண் கைதிகளுடைய எண்ணிக்கையானது 220 என்றாலும் தற்போது 561 பெண் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளையில் நாட்டில் இன்று பல உதிரிகளாக பிரிந்து எதிரணிகள் வங்குரோத்து அடைந்துவிட்டனர். வலுவான எதிரணி என்று தற்போது ஒன்றுமில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஜனாதிபதி உரிய வகையில் நிறைவேற்றி வருகின்றார். அனைத்து உறுதிமொழிகளையும் 24 மணி நேரத்திற்குள் நிறைவேற்றிட முடியாது. கட்டம் கட்டமாக அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பான புரிந்துணர்வு மக்களுக்கு உள்ளது. அரசின் பயணம் மிக சிறப்பாகவே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் எதிரணிகள் தான் வங்குரோத்து அடைந்துள்ளன. என்று பலமான எதிரணி என்று ஒன்றுமில்லை. இதனால்தான் அரசுக்கு எதிராக போலி பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு அவை தள்ளப்பட்டுள்ளன. மக்களின் பணத்தை கொள்ளையிட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களை பிடிக்கும் நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளையில் முகநூலூடாக தனக்கு அவமானம் ஏற்படுத்தும் கருத்துக்களை பதிவிட்டமைக்கு எதிராக 50 மில்லியனுக்கு நஷ்டஈடு செலுத்த வேண்டும் என்று கோரி தன்னுடைய சட்டத்தண்ணி ஊடாக கோரிக்கை கடிதம் ஒன்றை திருமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான இம்ரான் மக்ரூப் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைத்துள்ளார். அந்த கோரிக்கை கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: குறிஞ்சாக்கணி கிண்ணியா எனும் விலாசத்தினை வசிப்பிடமாக கொண்டு திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக இந்த கோரிக்கை கடிதம் அனுப்பி வைக்கப்படுகிறது. எனது கட்சிக்காரர் ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். தாங்கள் முகப்புத்தகத்தில் 2025 6ஆம் மாதம் 25ஆம் திகதியன்றோ அல்லது அதற்கண்மித்த திகதியொன்றிலோ என்னுடைய கட்சிக்காரர் தொடர்பில் மக்களை பிழையாக வழிநடத்தியும் மக்களுக்கு தவறான புரிதலை உருவாக்கும் விதத்திலும் திட்டமிட்டு முகப்புத்தகத்தில் பதிவொன்றினை செய்துள்ளீர். இதன் மூலம் என்னுடைய கட்சிக்காரரின் அரசியல் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தி அவருக்கு இருக்கும் நன்மதிப்பில் கலங்கத்தினை ஏற்படுத்தியுள்ளீர். இதன் விளைவாக சமூகத்தின் மத்தியில் எனது கட்சிக்காரருக்கு ஈடு செய்ய முடியாத அவதூற்றினையும் இழுக்கினையும் தங்களுடைய பதிவு ஏற்படுத்தியுள்ளது என்பதை உங்களின் கவனத்திற்கு அறிய தருகின்றேன். எனவே இதன் மூலம் என்னுடைய கட்சிக்காரருக்கு பாரிய மன உளைச்சல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதோடு அவருடைய கௌரவத்திற்கும் நற்பெயருக்கும் கலங்கத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது என்பதனால் எனது கட்சிக்காரருக்கு ரூபாய் 50 மில்லியன் செலுத்த வேண்டும் என்றும் குறித்த இழப்பீட்டுத் தொகையினை இன்றைய தினத்திலிருந்து 1 மாதத்திற்குள் செலுத்த வேண்டும் எனவும் கோரப்படுகின்றீர்கள். தவறும் பட்சத்தில் தங்களுக்கு எதிராக எந்தவிதமான முன்னறிவித்தலுமின்றி திருகோணமலை நீதிமன்றத்தில் வழக்கொன்றினை தாக்கல் செய்து குறித்த பணத்தொகையினையும் வழக்கு செலவினையும் தங்களிடமிருந்து கோர வேண்டி வரும் என மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து இம்ரான் மக்ரூப் கருத்து கேட்டபோது, குச்சவெளி புல்மோட்டை பிரதேசத்தில் ஏசிஎம்சி முக்கியஸ்தர்களினால் முன்னெடுக்கப்பட்ட சேறுபூசும் நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றேன். குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் தெருவில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஏசிஎம்சிக்கு ஆதரவு வழங்காத காரணத்தினால் குச்சவெளி மற்றும் புல்மோட்டை பிரதேச சில ஏசிஎம்சி முக்கியஸ்தர்கள் மற்றும் சில ஏசிஎம்சி ஆதரவாளர்கள் எனக்கு சமூக வலைதளமூடாக மேற்கொண்ட தொடர்ச்சியாக சேர்பூசும் நடவடிக்கைகளுக்கு எதிராக என்னுடைய சட்டத்தண்ணி ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்துள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளையில் இடியம் மூலமான சூதாட்ட மோசடி தொடர்பாக 21 இந்தியர்கள் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினுடைய புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நடத்திய தேடுதலின் போது அவர்கள் 21 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிரளப்பனை பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து அவர்கள் இந்த மோசடியை நடத்தி வந்துள்ளனர். சுற்றுலா விசாக்களில் இலங்கைக்கு வந்து விசா காலாவதியான போதும் அவர்கள் நாட்டுக்கு திரும்பி செல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்தவை தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 36 வயதிற்குட்பட்டவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரிகள் அவர்களை உடனடியாக நாடு கடத்தும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் கண்டியில் உடுதும்புர மேமுறை பகுதியில் வேனொற்று பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று இரவு ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 2 பெண்களும் ஆணொருவரும் அடங்குவதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த மேலும் 3 பேர் தெல்தனிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.